உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. வார்த்தையை கற்றுக்கொள்வதற்காக தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல டெலிவரி மினிஸ்ட்ரிக்கும் நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமிப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறபடியினால் நல்லது. நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். தேவனுடைய சபையும் அவருடைய வீடும், இல்லாவிட்ட வீடும் சபையும் என்ற தலைப்பிலே நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் தேவனுடைய வார்த்தை. அப்ப முழுமையாக நாங்கள் இந்த பாடத்தை அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். இதுல மிகவும் முக்கியமான காரணமாய் இருக்கிறது தேவனுடைய குடும்பம். தேவன் எங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பமானதுதான் சபையாக மாறுகிறது. ஆகையால் இந்த குடும்பம் ஜாக்கிரதையாய், பக்தி உள்ளதாய், உண்மை உள்ளதாய் இருக்க வேண்டும். குடும்பம் பக்தி உள்ளதாய், தேவனுக்குள்ள அன்பான ஒரு குடும்பமாய் இருக்கும் போது இந்த குடும்பங்கள் இணைந்துதான் ஒரு சபை உருவாகப்படுகிறது. ஆகையால் குடும்பம் அமைத்துக் கொள்ள வேண்டும் வேண்டும் என்பதிலே நாங்கள் கருசனை நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய குடும்பம் மிகவும் முக்கியமானது. இன்றைக்கு அநேகமான வழியிலே சபைகளிலே பிரச்சனைகள், சபைகளிலே குழப்பங்கள், சபைகளிலே ஆசீர்வாதம் இல்லாத தன்மை, இவை எல்லாவற்றுக்கும் காரணம் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் சரியாய் வழி நடத்தாதபடி சபையில் எங்களுக்கு குழப்பங்கள் உருவாகுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையால் தேவன் விரும்புகிற காரியம் குடும்பம், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அழகான குடும்பமாய் இருக்க வேண்டும், ஒரு சாட்சியான குடும்பமாய் இருக்க வேண்டும். இதைத்தான் நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். நல்லது. இந்த நாளிலும் தியானத்துக்காக நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 1 தீமோத்தேயின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். 3:5 ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். வாசிப்போமா? 3வது அதிகாரம் 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களையும் ஒருவன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? ரைட். அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறோம், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாக, தேவனுடைய வார்த்தையின்படி ஒருவன் ஒரு நபர், ஒரு புருஷன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அப்ப பாத்தீங்கன்னா இங்க ஆண்டவர் சொல்ற காரியம், ஒருவன் யாரு? நீங்களும் நானும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு புருஷர்களும் தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாய் வழி நடத்த அறிந்திருக்க வேண்டும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எப்படி குடும்பத்தை வழி நடத்த வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையிலே எங்களுக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப தீமோத்தேயுக்கு ஆண்டவர் எழுதும் போது, ஏன்னா தீமோத்தேயு ஒரு வாலிபனா இருந்தார். அவர் வாலிபனா இருந்தபடினால் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் மிக தெளிவாக வேத வசனத்தை எழுதுகிறார். நீ எப்படி இந்த சபையை வழி நடத்த வேண்டும் தீமோத்தேயுக்கு ஆண்டவர் அறிவுறுத்தலை கொடுக்கிறார். அப்ப சபையை வழி நடத்துவதற்கு முன்பதாக தலைவர்களை உருவாக்கணும். தலைவர்களை உருவாக்கும் போது அந்த தலைவர்கள் சபையில எப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவன் அங்கு உணர்த்துகிறார். அப்ப நாங்க என்ன செய்யணும்? முதல் எங்களுடைய குடும்பம், இதுதான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகமான வேளையிலே ஊழியர்களுடைய குடும்பங்கள் சின்ன பின்னமாய் இருக்கிறது. ஊழியர்களுடைய குடும்பம் தேவ பயம் அற்ற நிலைமையில இருக்கிறார்கள். இப்ப இதெல்லாம் நாங்க பார்க்கும்போது ஊருக்கு உபதேசம் பண்ணுகிறோம்.
மற்றவர்களுக்கு நாங்க உபதேசம் பண்ணுறோம், மற்றவர்களை விசாரிக்கிறோம். ஆனா எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் எப்படியாக நடத்துகிறோம், இதுதான் இன்னைக்கு முக்கியம். இன்றைக்கு நாங்க சபையில 100-150 ஆத்துமாக்களை வச்சிருக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா தேவனுடைய குடும்பம் இன்னைக்கு சபையில பிரச்சனை இல்லாம இருக்கணும், அதை நீங்க கற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு சபையில பிரச்சனை இல்லாம ஜனங்கள் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டா, அந்த இருக்கிற நபர்கள், இருக்கிற குடும்பங்கள் தேவ பயத்தோடு இருக்கிற குடும்பங்கள். இன்னைக்கு இந்த வார்த்தை எல்லாம் கேட்கறதுக்கு யாருமே விருப்பப்படுறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு எங்களை குறை சொல்லி எங்களோட குறைகளை யாராவது சுற்றி காட்டுறதுக்கு அதுக்கு நாங்க ஆயத்தம் இல்லை. நாங்க விருப்பம் மற்றவர்களுடைய குறையை சுற்றி காட்டுவதற்கு தான் விருப்பம். அப்போ ஆண்டவர் சொல்ல, ஒருவன் தான் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாது இருந்தால், அப்ப நாங்க தெரிஞ்சிருக்கணும் எங்களோட குடும்பத்தை எப்படி நடத்தணும், எப்படி எங்களுடைய சபையை வழி நடத்தணுங்கிற, எங்களோட குடும்பத்தை வழி நடத்தணும் நாங்க தெரிஞ்சிருந்தா தேவனுடைய சபையை வழி நடத்த முடியும். இதுதான் இன்னைக்கு முக்கியமான காரியம். ஏன் ஆண்டவர் இதை சொல்றாரு? ஏன் எங்களோட குடும்பம் நல்லா இருக்கும்? நாங்க இன்னைக்கு ஊழியர் எடுத்துக்கொண்டா, ஊழியர் ஒரு கண்ணாடி பெட்டியில இருக்கிற ஒரு நபர் மாதிரி. ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள நாங்க இருக்கும் போது எங்களை எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் மற்றவங்களுக்கு விளங்கும், எங்களுக்கு மறைக்க முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா 4 பக்கமும் கண்ணாடி, 4 பக்கமும் கண்ணாடி போட்டிருக்கனால எல்லா பக்கம் இருந்து பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும். அப்ப அதனால உலகத்து ஜனங்கள் பாக்குறாங்க, சபையில விசுவாசி பாக்குறாங்க, எங்களுடைய தலைவர்கள் பாக்குறாங்க, எல்லாரும் எங்களை சுத்தி பாக்குறாங்க. அது மாத்திரம் இல்ல, மேல இருந்து பாக்குறாங்க. மேல இருந்து பாக்குறது யாரு? தேவன். அப்ப நாங்க எல்லா பக்கத்துக்கும் நாங்க முன்மாதிரியா இருக்கிறோம், எல்லா பக்கத்துல இருந்து எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அதனால தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற பொறுப்புல நாங்க உண்மையா இருக்கணும். அதனால தேவன் சொல்லுகின்ற காரியம், தன்னுடைய சொந்த குடும்பத்தை நன்றாக வழிநடத்த நாங்கள் கற்றுக்கொள்ளணும். இதுதான் தேவன் எங்களுக்கு விரும்புகிற காரியம். இப்ப நாங்க பாக்குறோம், குடும்பமும் தேவனுடைய சபையும். இப்ப நாங்க குடும்பத்துல நிறைய பிளவுகளை விட்டுட்டு எப்படி சபையில போயிட்டு பிரசங்கம் பண்ண முடியும்? எப்படி சபையில போயிட்டு நாங்க ஆண்டோட வார்த்தையை கற்றுக் கொடுக்க முடியும்? அப்ப நாங்க யாரை ஏமாத்துறோம்? ஆண்டோடைய நாமத்தை நாங்கள் வீணிலே உபயோகிக்கிறோம். அப்படி இல்லாவிட்டா தேவனை நாங்கள் என்ன செய்கிறோம்? அவரையே நாங்க ஏமாத்துறோம், அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு. ஆனா நம்முடைய ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்கிற நாங்க கற்றுக்கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும், என்னோட குடும்பத்தை நன்றாக நடத்த. அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அப்ப தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியத்துல நாங்க உண்மையா இருக்கணும். அப்ப அதனால தேவன் எங்களோட எல்லா வேலையிலும் எங்களை பாக்குறாரு, நாங்க இப்படி ஆண்டவருக்கு பணி செய்யறோம். அப்ப நாங்க எங்களை பாக்குறோம் தன்னுடைய சொந்த குடும்பத்தை. அப்ப எங்க குடும்பத்தை நாங்க பார்க்கணும். எங்களுக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த குடும்பம்னு சொன்னா அதுல யாரு? கணவன், மனைவி, பிள்ளைகள், வேலைக்காரன், வேலைக்காரி, இவங்கதான் குடும்பம். அப்ப இந்த குடும்பத்தை எப்படி வழி நடத்தணுங்கிறது தான் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ எப்படி இந்த குடும்பத்தை வழி நடத்தணும். அதனால ஆண்டவருடைய வார்த்தை நாங்க சரியாய் ஏற்றுக்கொள்ளணும். நாங்க வாசிப்போம், 6வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3:6. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதான சீசனா இருக்க கடவுள். அப்ப நாங்க இங்க பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிசாசின் தந்திரங்களுக்கு, அவனுடைய ஆலோசனையிலே நடவாமல், அவனுடைய வழிநடத்தலிலே சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை காத்து கொள்ளும்படியாய் சொல்றாரு. இது ரொம்ப முக்கியம். எப்படி நாங்க எங்களோட குடும்பத்தை விசாரிக்க தகுதியா இருக்கிறோமோ அதே போல பிசாசானவன் என்ன செய்யறான்? எங்களை எந்த பிரச்சனையிலாவது சிக்க வைப்பதற்கு முயற்சிக்கிறோம். அப்ப அதனால நாங்க என்ன செய்யணும்? எல்லாவற்றிலும் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லாவற்றிலும் நாங்கள் கவனமா இருக்க வேண்டும். இருமார்ப்புனா ஒண்ணு ஆண்டவருக்கு ஏற்ற விதத்துல, இன்னொன்னு உலகத்துக்கு ஏற்ற விதத்துல. அப்ப அதனால இருமார்ப்பு இருக்கக்கூடாது. நாங்கள் ஒரே விதத்துல நாங்க இருக்கணும், அதுதான் முக்கியம். ஒரே எண்ணத்துல இருக்கணும், ஒரே நோக்கத்துல இருக்கணும், ஒரே விதத்துல நாங்கள் செயல்படணும். இருமார்ப்பாக நாங்கள் செயல்படக்கூடாது. இதை செய்வோமா, அதை செய்வோமா, அப்படி போமா, இப்படி போவோமா, அப்படி இருக்காம ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உண்மையாய் நாங்கள் என்ன செய்யணும்? எங்களோட குடும்பத்தை வழி நடத்த நாங்கள் அறிந்திருக்கணும். அப்ப தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னா, எங்களுடைய சொந்த குடும்பத்தை நாங்க வழி நடத்தணும். பிசாசுக்கு அகப்படாதபடி, ஆக்கினை தீர்ப்பிலே விழாதபடிக்கு எங்களை காத்து கொள்ள வேண்டும். எங்களை எப்பொழுதுமே காத்துக்கொள்ளனாதான் நாங்க நினைக்கணும். நான் எல்லாத்திலும் தேர்றவன் சொல்லி கண்ணை மூடிட்டு போக முடியாது.
நாங்க எந்த நேரத்துல என்ன செய்யணும், நாங்க ஜாக்கிரதையா இருக்கணும். நான் செய்யறது சரியான்னு சொல்லி நாங்களே எங்களை பார்க்கணும், எங்களை தியானிக்கணும். இன்னைக்கு அநேகமானவர்ல நாங்க இத பண்றது இல்ல. எங்களுடைய குறைவை பத்தி நினைக்கிறது இல்ல, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை படி நினைக்கிறது இல்ல. நாங்க இங்க பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருப்போம். ஆனா பிசாசானவனுக்கு தெரியும் எங்களை எந்த இடத்துல விழுத்தாட்டணும், எங்க எங்களுக்கு பிளவு உண்டு பண்ணணும்னு தெரியும். அதனால அவனுடைய தந்திரங்களை சிக்கிக் கொள்ளாதபடி நாங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் வாசிப்போம் 7வது வசனம். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயிருக்க வேண்டும். புறம்பானவர்கள் நற்சாட்சி பெற்றவனா இருக்க வேணும்னா உலகத்து ஜனங்கள் மத்தியில நாங்க நற்சாட்சி பெற்றவங்களா இருக்கணும். இப்ப நாங்க பாருங்க, கடவுளை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி நாங்க சபைக்கு சாட்சியா இருந்தா போதாது. புறம்பான மனுஷன் ஏன்னா வெளியில இருக்கிறவங்க எங்களை பார்க்கணும், எங்களுடைய வித்தியாசத்தை பார்க்கணும், எங்களுடைய மாற்றத்தை பார்க்கணும். நாங்க எப்படி இருக்கிறோம் ஆண்டவருக்குள்ள, ஆண்டவருக்குள்ள கிறிஸ்தவ குடும்பம்னா எப்படி இருக்கணும், இத பக்கத்துல வீட்டுல உள்ளவே பார்க்கணும். நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். இன்னைக்கு இப்ப பக்கத்துல வீடுகள்ல பார்க்கும்போது பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும் நாங்க எப்படி இருக்கு. அடுத்தடுத்த வீட்டுல உள்ளவங்களோட ஒரு சமாதானம் இல்லை. புறம்பான நபர்கள் எங்களை எப்படி பாக்குறாங்க, எங்களை ஒரு ஊழியக்காரனா பார்க்கணும், எங்களை ஒரு தேவனை பின்பற்றுகிற ஒரு மனுஷனா எங்களை பார்க்கணும். அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்க நாங்க கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு அநேகமான வழியில நாங்க மற்றவர்களுக்கு சாட்சி, மற்றவர்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அதுல ரொம்ப முக்கியமா இருக்கும். இன்றைக்கு அநேகமான வழியில அநேகர் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான விதத்துல நடப்பாங்க. அப்ப அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருக்க நாங்க கற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். இப்ப நாங்க பாக்குறோம் தேவனுடைய சபையும் அவருடைய குடும்பம். தேவன் முதலாவது அவருடைய குடும்பத்தை தான் நேசிக்கிறார், அதன் பின்புதான் சபை. அப்ப அந்த சபை குடும்பத்துல உள்ள நபர் தான் சபைக்கு வராங்க. அப்ப அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவனுக்கு ஏற்ற விதமான குடும்பமா இருக்க படைக்கணும். இன்றைக்கு ஏன் எங்களோட குடும்பத்துல தரித்திரம் இருக்கு, ஏன் எங்களோட குடும்பத்துல ஆண்டருடைய ஆசீர்வாதம் இல்லாம இருக்குது, இதெல்லாம் நாங்க பார்க்கணும். என்ன பிள்ளை, ஆண்டருடைய வார்த்தை மாறாது, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நடந்து கொண்டு வருகிறது. அப்ப இதைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், இதை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஆகையால் தேவன் எப்பொழுதும் எங்களிடத்தை விரும்புகிற காரியத்திலே நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். நாங்கள் வாசிப்போம் 2வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அன்றையும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப என்ன சொல்ற ஆண்டவர், புருஷர்கள் தங்களுடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கணுமா. எங்களோட கரத்துல அழுக்கு இருக்க கூடாது, அதுக்கு சொல்றாரு. கைகளில் அழுக்கு இருந்துச்சுன்னா அந்த அழுக்கு என்ன செய்யும், அதை நாங்க காட்ட மாட்டோம். எங்களோட கை பரிசுத்தமா இல்ல, நாங்க இப்பயும் சொல்லுவோம் என் கைனா ரொம்ப பரிசுத்தம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஏன்னா எங்களோட அதுதான் கைகளை உயர்த்தும் போது கைகள்ல என்ன செய்யணும், பரிசுத்தம் இருக்கணும். அதனால ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நாங்க என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இதுகள்ல நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா, சும்மா கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல நினைச்சிடக்கூடாது. நான் கையை உயர்த்தினோன்னு எல்லாம் சரி, கைகளை உயர்த்தும் போது அந்த கையில ஆண்டவர் பரிசுத்த தன்மையை காணணும். நாங்க கைகளில செய்கிற காரியங்கள் பரிசுத்தமா இருக்கணும். அதனாலதான் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேணும். நாங்கள் கைகளை உயர்த்தும் போது ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார், இந்த கை தூய்மையா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த கை உயர்த்துறது ஆண்டவருக்கு சரண்டர், அவரிடத்துல நான் எல்லாத்துலயும் என்னை தாழ்த்துகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு தெரியும், அநேகமானவர்களுக்கு யுத்தம் நடக்கிற வரையில யுத்தத்துல ராணுவம் வெடி வைப்பாங்க, வரும் போது நாங்க கைகளை உயர்த்தினா என்ன செய்வாங்க, என்னோட கையில ஒண்ணுமே இல்லை, என் கை வெறுமையா இருக்குது, நான் உங்களுக்கு சரண்டர்னு சொல்லுவோம். அப்ப இந்த யுத்த சட்டத்தின்படி கைகளை உயர்த்தும் போது, 2 கைகளை உயர்த்தும் போது உயர்த்தி இருக்கிற நபரை சுடுவதற்கு தடை, சுட முடியாது. ஏன்னா அவரை நம்மகிட்ட சரண்டர் ஆயிட்டார் அப்படிங்கிறதுதான் அர்த்தம். அப்ப அதே போல எங்களுடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாங்க ஜெபிக்கும் போது அவர் எங்களுக்கு காண்கிறார். அப்ப எங்களை கையில ஒண்ணுமே இருக்கக்கூடாது. நாங்க கையில ஏதாவது வச்சுக்கிட்டு கையை உயர்த்தினா அதுக்கு அர்த்தம் இல்லை, அந்த கை உயர்த்துறதுக்கே அர்த்தம் இல்லை. அப்ப அதுதான் ஆண்டவர் சொல்ற, எங்களை கை பரிசுத்தமா இருக்கணும், கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும், ஆண்டவர் எங்களுக்கு விரும்புகிறார். நாங்க 9வது வசனத்தை பார்ப்போம். 9வது வசனத்தை வாசிக்க. ஸ்திரீகளும் மயிரை பொன்னினாலாவது முத்துக்களினாவது
வெளியேறப்பட்ட வஸ்திரையாவது தங்களை அலங்கரியாமல் அப்ப இங்க ஆண்டவர் ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீகளானவர் என்ன செய்யணுமா, மயிரை பின்னுதலிலும் பொன் வஸ்திரங்களை, முத்துக்களை, விலை உயர்ந்த வஸ்திரங்களை இப்ப இன்னைக்கு நிறைய அலங்காரப்படுத்திக் கொள்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற அதுதான், நாங்க எப்படி இருக்கணும், சபைக்கு வர்றதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் இன்னைக்கு சபையில எப்படி வராங்கன்னு பாருங்க, எப்படி சபைக்கு வராங்கன்னு பாருங்க. அப்ப ஒரு குடும்பத்துலன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்க. ஒரு பெண்ணுக்கு அழகு என்னன்னா, தலைமயிரை நல்லா வளர்த்து அதை அழகா பின்னி ஒரு அழகா வரணும். அதுதான் இன்னைக்கு முக்கியம். அப்ப இன்னைக்கு தலைமயிரை பின்றது இல்லை. அவங்க நினைக்கிறாங்க தங்கத்தை போட்டு பொண்ணை போட்டு நல்ல விலை உயர்ந்த சீலையை கட்டி விலை உயர்ந்த உடுப்பை போட்டா எனக்கு கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அது இல்ல முக்கியம். இங்க ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, வெளியரங்கமான அலங்காரத்தினால எங்களை அலங்கரிப்பதை விட எங்களோட உள்ளான உள்ளம் அலங்கரிக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். இப்ப நாங்க பாக்குறோம் சபையில இன்னைக்கு ஏன் ஒரு சபையை வழி நடத்த முடியாது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபையில பிரச்சனைகள், இதெல்லாம் காரணம். மத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு குடும்பத்துல ஏன் வறுமை ஏன் அப்படிங்கறதை நாங்க சிந்திச்சு பார்க்கணும். வறுமைக்கு முதல் காரணம்னா அனாவசியமான செலவுகள், அனாவசியமான ஆடம்பரமான காரியங்கள். இதுல நாங்க முக்கியத்துவம் கொடுக்கும் போது எங்களோட குடும்பம் வறுமைக்கு தள்ளப்படும். இப்பதான் ஆண்டவர் மிக தெளிவா சொல்றாரு, எங்களுக்கு எது இருக்குதோ அதை நாங்கள் பயன்படுத்தணும். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லுவாங்க. ஊத்த உடுப்பா இருக்கலாம், அதை கசக்கி கட்டணுமா, அதை துவைச்சு கட்டணுமா, அதுலதான் எங்களுக்கு கௌரவம் இருக்கு. அப்ப நாங்க நினைக்கிறோம் இல்ல புது உடுப்பு போட்டோன்னே எங்களுக்கு கௌரவம் தானா வந்துடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு இப்படி இல்லை. இன்னைக்கு அநேகரை பாத்தீங்கன்னா அவங்க கடன் பட்டு மத்தவங்களுக்கு காட்ட பார்ப்பாங்க, நான் இப்படித்தான் செல்வாக்கா இருக்கிறேன், என்கிட்ட தங்கம் இருக்கு, பொண்ணு இருக்கு, விலை உயர்ந்த வஸ்திரங்களை தரித்து கொண்டு, இப்படி எல்லாம் ஆண்டவர் விரும்பல. நாங்க எங்களுக்கு எது இருக்குதோ அதுல நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடன் பட்டு நாங்க இந்த காரியங்களை செய்யக்கூடாது. இன்னைக்கு அநேகமான குடும்பங்களில் ஏற்படுகிற பிரச்சனை அதுதான். பெரிய கடனுக்கு வாங்கிட்டு வந்துடுறது, எல்லா காரியத்திலையும் கடனுக்கு வாங்கி அதை கட்ட முடியாம நாங்க தவிக்கிறது. அப்ப நாங்க கடன் வாங்குற யார் உலகத்துல உள்ளவங்கிட்ட, அவன் மனசுல யோசிப்பாட்டே இவங்க கடவுளுங்கிறா, எங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்றாரு, அப்படி செய்யறவர்னு சொல்றாரு, இன்னும் அந்த கடனை கட்டலைன்னு. அப்ப நாங்க கடன் படாதபடிக்கு வாழ பழகிக்கொள்ளணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பம். நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், கடன் வாங்காதபடி ஒரு குடும்பத்தை வழி நடத்த முடியும்னா அங்கதான் உங்களோட சக்சஸ் இருக்குது. அதுதான் முக்கியம். ஏன்னா குடும்பத்துல நாங்க வழி நடத்தணும், குடும்பத்தை நாங்க சரியா வழி நடத்தணும். எங்களுக்கிட்ட ஒரு கோட்பாடு இருக்கணும், எங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல கொள்கை இருக்கணும், நல்ல குவாலிட்டி இருக்கணும். நான் இப்படித்தான் ஆண்டவர் ஊழியம் செய்வேன், நான் இப்படித்தான் இந்த பயணத்தை போவேங்கிற இந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கணும். என்னன்னா இன்னைக்கு நாங்க பாக்குறோம் மத்தவங்களோட சேலஞ்ச் பண்ணி வாழ்றதுக்கு பாக்குறோம். மத்தவங்களுக்கு மத்தியில் இன்னைக்கு ரொம்ப கிறிஸ்தவங்களுக்குள்ள உள்ள ஒரு இதுதான் என்னன்னா, உங்களை விட நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்லிக்கிறோம். அதுல எங்களுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை. நாங்க எங்களோட மனசாட்சிக்கு தெரியும் நான் ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கிறேன்ட்டு, அவ்வளவுதான். ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிற அதான் வேத வசனமே சொல்ல, போதுங்கிற மனநிலைமை எங்களுக்கு இருக்கணுமா, போதும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறது போதும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பத்துக்காய் ஸ்தோத்திர ஆண்டவர், கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவர், எங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கான வழிகளை வைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறபடியா ஸ்தோத்திர ஆண்டவர். அந்த ஒரு மனநிலை இருக்கணும், பறக்கிற மனநிலைமை இருக்கக்கூடாது எங்களுக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி இன்னைக்கு குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படாது இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இதுதான். எப்பயுமே கடன் பட்டு ஒரு காரியத்தை செய்ய நாங்க பழகக்கூடாது. எங்ககிட்ட எது இருக்குதோ அதை கொண்டுதான் நாங்க செய்ய பழகணும். அதுல உண்மையா இருந்தா அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். இதைத்தான் நாங்க பழகணும். நான் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட நான் சொல்ற காரியம் இதுதான், நான் கற்றுக்கொள்ற காரியம் இதுதான். எங்களுக்கு நாங்க ஒண்ணுமே இல்லாம இந்த பூமியில வந்தோம், ஒண்ணும் வெறுமையா வந்தோம், அதே போலதான் வெறுமையா போக போறோம். ஆனா வாழ்கிற நாட்கள்லயே மத்தவங்களுக்கு நாங்க வந்தா காட்டணும், மற்றவங்களுக்கு முன்னுக்கு நான் பெரிய சல்லிக்காரன்னு காட்டணும், மற்றவங்களுக்கு முன்னுக்கு நான் பெரிய ஊழியக்காரன்னு காட்டணும், மற்றவங்களுக்கு முன்னுக்கு நான் பெரிய ஒரு எஜமான் மாதிரி காட்டணுங்கிற என்ன. ஏன் இயேசுவானவர் அப்படி செஞ்சிருக்கலாம். அவர் ராஜாதி ராஜா, அவர் இவ்வளவு வல்லமையான தேவன். அவர் சொல்றாரு எல்லாத்தையும் அவர் விட்டு வந்தாரு. அதே போல பவுலும் சொல்றாரு. அப்ப நாங்க எல்லாமே ஆண்டவருக்காக விடணும், எல்லாத்தையும் விட்டுறணும், எல்லா ஆசைகளையும் நாங்க விடணும், சர்வ சாதாரணம் நாங்க வாழ பழகணும், ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி வாழ பழகணும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி வாழ பழகணும். இதுதான் ஆண்டவர் விரும்புற. நாங்க பெரிய விலை உயர்ந்த உடுப்பு உடுத்திட்டோம்னு சொல்லி வேலை இல்லை, தங்கத்தை அலங்கரிச்சோம்னு சொல்லி வேலை இல்லை, அதுல எல்லாம் வேலை இல்லை. எங்களோட வார்த்தை அழகா இருக்கணும், பொன்னை போல நாங்க பேசணும், தங்கத்தை போல பேசணும், எங்களோட வாயின் வார்த்தைகள் மாறணும். அதனால பெண்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு,
நாங்க எப்படியாய் இருக்கணும், ஸ்திரியானவள் எப்படி இருக்கணும், சபைக்கு வந்தா வீட்டுல எப்படி இருக்கிறோம் அதே போலதான் சபைக்கு. இன்னைக்கு சபையில வந்து நாங்க தலைவெறி கோலமா இருக்கக்கூடாது, சபைக்கு அழகா வரணும், நீட்டா இருக்கணும். சபைக்கு வரும்போது நல்லா மத்தவங்க எங்களை பாக்குறதுக்கு நாங்க ஒரு வித்தியாசமா இருக்கணும், நாங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும். எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்லி நாங்க செய்ய போகக்கூடாது. இன்னைக்கு அநேக கணவன்மார் பிரச்சனையை முன் கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் மனைவிகள். நான் சில மனைவிமார் இருக்கிறாங்க சரியா தன் குடும்பத்தை வழி நடத்த தெரியாது, நான் கடன் படுறனால. இப்படி எல்லாம் இருக்கும் போது எங்களோட குடும்பத்தை நாங்க சரியா வழி நடத்த முடியாது. நாங்க நிம்மதியா இருக்கணும், நாங்க சந்தோஷமா இருக்கணும். ஆகையால் நாங்க இதை நாங்க கற்றுக்கொள்ளணும். இது ஆண்டவர் விரும்புகிற காரியம். அதே போல நாங்க 10வது வசனத்தை வாசிப்போம். தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். இப்படி அலங்கரிக்கணுமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பியூட்டி பார்லருக்கு போவாங்க, அழகுபடுத்துற இடத்துக்கு சலூனுக்கு போவாங்க. இப்ப இலங்கையில அது பெரிய பிரச்சனை வந்துருச்சு. இப்ப ஆண்டவர் எப்படி எங்களை அழகுபடுத்த சொல்றாரு, இதைத்தான் நாங்க பார்க்கணும். தகுதியான வஸ்திரங்களினாலும். எது எங்களுக்கு தகுதி, அதை நாங்க யோசிக்கணும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சபைகள்ல வந்து எந்த ஒரு தகுதி, உலகத்துல இருக்கிற மாதிரியே தான் சபைக்குள்ள இருப்பாங்க. ஆனா சபையில எப்படி இருக்கணும்ன்ற சொல்லி ஆண்டவரோட தகுதியை வச்சிருக்கிறார். அப்ப இன்றைக்கு வந்து குடும்பங்கள் வந்து எப்படி இருக்கணும், அழகா இருக்கணும். இன்னைக்கு அம்மா யாரு மக யாருன்னு தெரியாது. ஒரு தாய் வந்து பெரிய ஒரு டெனிம் அடிச்சு போகுது, அதே மாதிரி மகளும் ஒரு டெனி காய்ச்சிட்டு அடிச்சுட்டு போகுது. அப்ப எது தகுதியானது, தகுதியான உடை எது? அப்ப இன்னைக்கு நாங்க இதுக்கெல்லாம் நாங்க சிந்திக்கணும். எங்களுடைய நாட்டுல கலாச்சாரம் ஒன்று இருக்குது, எங்களுடைய நாட்டுக்கு ஏத்த உடை ஒன்று இருக்குது, எது கௌரவமான உடைங்கிறத நாங்க பார்க்கணும். அதனால கௌரவமான விதத்திலே நாங்க நடக்கணும், நற்குணம் இருக்கணும். ஸ்திரீகள் நாங்க எப்படி இருக்கணும், நற்குணம் உள்ளவர்களா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும், தேவ பக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். மற்றவங்க எங்களை காணணும் எங்களுக்குள்ள தேவ பக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அதனால எப்பயுமே நாங்க இந்த வேதத்தை வாசிக்கணும். இதுதான் ஆண்டவர் கொடுக்குற சபையில எப்படி இருக்கணும்னு சொல்லி, குடும்பத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் காட்டுறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு முறையும் நாங்க பின்பற்றாதபடி நாங்க ஏதோ சபைக்கு வார அப்படின்னு சொல்லி வர முடியாது. சபைக்கு வர்றதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்குது. இன்னைக்கு அநேகமான வேளையில பாத்தீங்கன்னா ஒரு சட்ட திட்டத்தை வச்சிருப்பாங்க. யாழ்ப்பாணத்துல பாத்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல இந்த கோயிலுக்கு போறதுக்குள்ள அவங்க என்ன செய்யணும், நல்லூர் கோயிலுக்கு போக்குள்ள எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சேட்டை கழட்டிட்டு தான் போகணும். அது அவங்களோட கலாச்சாரம், அது அவங்க வச்சிருக்கிற விதிமுறைகள். அதை யாராவது மீறுறாங்களா? ஜனாதிபதி போனாலும் சேட்டை கழட்டிட்டு தான் உள்ளுக்கு போறாரு. ஆனா சபையில என்ன மாதிரி எங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கு, அதை நாங்க கற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்க பாக்குற சபையும் தேவனுடைய வீடும் எப்படின்னு. அப்ப சபைக்கு வர்றவங்க எப்படி வேணாலும் வரலான்னு நாங்க அனுமதிக்க முடியுமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆண்களை பாத்தீங்கன்னா முடிய வளர்த்துக்கிட்டு பெரிய அந்த காக்கா கூடு மாதிரி இருக்கும் சில பேருடைய தலை. அப்ப இதெல்லாம் நாங்க அனுமதிச்சோம்னு சொன்னா சபை எப்படி பரிசுத்தமா இருக்கும்? அப்ப நாங்க என்ன செய்யணும், சபையை பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் ஒழுக்க நெறியை கொடுத்திருக்கிறார். இதை நாங்கள் பின்பற்ற வேண்டும், இதை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெண்கள் எப்படியாய் சபைக்கு வர வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப இதெல்லாம் நாங்க இன்னைக்கு பிரசங்கம் பண்ணணும், இதெல்லாம் நாங்க கற்றுக் கொடுக்கணும். இப்ப நாங்க வந்து ஆண்டவரை துதிங்க ஆராதிக்கணும்னா வரட்டு கத்துறது சபையில அல்லேலூயா போடுறது பெருசா எல்லாம் செஞ்சுட்டு போவாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமே இருக்காது, எந்த ஒரு சாட்சியுமே இருக்காது. அப்ப நாங்க யாரை ஏமாத்துறோம்? அப்ப இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் சபையும் எப்படி இருக்கணும்னா ஆண்டவருக்கு ஏற்ற விதத்துல இருக்கணும். எப்படி நாங்க உடுப்புகளை உடுத்தணும், எப்படி சபைக்கு வரணும், ஒழுக்கமா இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆண்டவருடைய வேத வசனத்திலே எங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எப்படி நாங்க இருக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். 11வது வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளா இருந்து அமுதலோடு கற்றுக்கொள்ள கடவுள். ஸ்திரியானவள் என்ன செய்யணும், எல்லாவற்றிலும், ஒரு விஷயத்துல இல்ல, எல்லாவற்றிலும் அடக்கமுள்ளவர்களா இருக்க வேணும். அமைதியாய் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேகருக்கு இது விருப்பம் இல்லை, அமைதியா இருக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு சபையில ஒரு பிரச்சனை நீங்க அதை ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் யாராவது ஒரு பெண்ணா தான் இருப்பாங்க. அப்ப அதனால ஸ்திரியானவள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றிலும், ஒரு விஷயத்துல இல்ல, ஒரு குடும்பத்தை வழி நடத்துற விதத்துல, ஒரு சபையில வந்து ஒரு காரியத்தை செய்யற விதத்துல, எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா. இன்னைக்கு நாங்க பாக்குறோம் உலக காரியங்களும் சபையில உள்ள காரியம் ஒன்னாகி போயிருச்சு. சபைக்கு வந்து எப்படி நாங்க ஒரு
ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும். வேதாகம கல்லூரியில படிக்கும் போது இதெல்லாம் அந்த நாட்கள்ல சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப கவனமா நாங்க புல்பிட்டுக்கு பலிப்பீடத்துக்கு போகும்போது ரொம்ப பக்தியா நாங்க போகணும். எங்களோட உடையில நாங்க வித்தியாசமா இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா முடிய வளர்த்துக்கிட்டு ஆண்கள் பிரசங்கம் பண்றாங்க. ஒரு ஒழுக்கம் இல்ல, ஏனோதானன்னு உடையில ஒரு வித்தியாசம் இல்ல. அப்ப எல்லாத்துலயும் நாங்க என்ன செய்யணும்? பக்தியா இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். அப்ப அதனால ஆண்டவர் சொல்ற எல்லாவற்றிலும் என்ன செய்யணுமா? நாங்க கற்றுக்கொள்ளக்கூடியவரா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்க எல்லாத்துலயும் தேர்ந்தவன் நினைச்சா நாங்க வீணா போயிடும். ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளணும். அப்ப ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் என்ன செய்யணும்? பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெண்கள் இப்படித்தான் இருக்கணுங்கிறது ஒரு விதிமுறையை நாங்க சபையில ஏற்படுத்தணும். சபையில ஒழுக்கம் இருக்கணும். சபையில எப்படி நாங்க இருக்கணும் அப்படிங்கிறத நாங்க கற்றுக் கொடுக்கணும். எவ்வளவு நீட்டா உடுத்தணும், அழகா உடுத்தணுங்கிறத நாங்க கற்றுக் கொடுக்கணும். எவ்வளவு பரிசுத்தமா தூய்மையா இருக்கணும்னு கற்றுக் கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் எங்களுக்குள்ள பொறுப்பு. சபையில இருக்கணும், இந்த காரியங்கள் தான் இருக்கணும். சபையில எவ்வளவு கிரௌட் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. இருக்கிற நபர்கள் எப்படி உண்மையா இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களோட சண்டை போடாதவங்களா இருக்கணும், அமைதலா இருக்கணும். சில பேர் பாத்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தாலும் யாரோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இது தேவனுடைய சபை இல்ல. தேவனுடைய சபையில பயம் இருக்கணும், தேவ பயம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அப்ப இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். இது கற்றுக் கொடுக்கறது எங்களோட பொறுப்பா இருக்கு. அப்ப பாருங்க, நாங்க 12வது வசனத்தை வாசிப்போம். இது புருஷர்களுக்கு சொல்றாரு. உபதேசம் பண்ணவும் புருஷர்கள் அதிகாரம் செலுத்தவும் ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கிறதில்லை, அவள் அமைதியா இருக்க வேண்டும். அப்ப இங்க என்னன்னா, பெண்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? புருஷன் மேல அதிகாரத்தை பண்ணக்கூடாது. அது ஆண்டவர் என்ன செய்யறார்? கற்றுக் கொடுக்கிறார். சில பேர் தங்களுடைய கணவனை ரொம்ப தாழ்மையா போட்டு கீழே போட்டு மிதிக்கிறது, அவங்கள கணக்கெடுக்கிறது இல்ல, அதிகாரம் பண்றது. நான் சொன்னபடி டைமுக்கு வரணும், நான் சொன்னபடி செய்யணும். ஆனா சில ஆண்களை படுத்த அதுக்கேத்த மாதிரிதான் நடக்கிறது. அதனாலதான் அவங்க அதிகாரம் பண்றாங்க. அப்ப நாங்க கற்றுக்கொள்ளணும், நான் எப்படி ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கணும், நான் என்னத்தை செய்யணும் அப்படிங்கிறத நாங்க ஒரு டைம் வச்சுக்கொள்ளணும். நாங்க எத்தனை மணிக்கு எழும்புறோம், எத்தனை மணிக்கு நாங்க ப்ரே பண்றோம், எத்தனை மணிக்கு நாங்க வெளியில போவோம், என்ன டைம் நாங்க விசிட்டிங் போகணும், என்ன டைம் நாங்க வேலைக்கு போகணும், என்ன டைம் எதை செய்யணும், எல்லாத்துலயும் எங்களுக்கு ஒரு நேரம் இருக்கு. சில பேரை பாத்தீங்கன்னா சபைக்கு வர்றதுக்கே நேரம் இல்லை. ஒரு டைமுக்கு சபைக்கு வர்ற, நினைச்ச நேரம் சபைக்கு வர்றது. நானா இவ்வளவு நாளைக்கு ஊழியர் செய்யறேன், ஒரு ஆராதனைக்கு எந்த நேரத்துல லேட் ஆகி மட்டும் போக மாட்டேன். 9 மணிக்கு வர்றேன்னா நான் சரியா 9 மணிக்கு அந்த இடத்துல இருப்பேன். அது நான் பழகிருக்கேன். எங்க சபையில படுத்த நீங்க ஒரு நாளைக்கு நீங்க வாங்க சொல்லாம பாருங்க, சபையில சரியா 9 மணிக்கு ஆராதனை, சரியா 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கணும். ஒரு நிமிஷம் அங்கிட்டு போகக்கூடாது, இங்கிட்டு போகக்கூடாது. இதுதான் ஒழுக்கம். இதை நாங்க பின்பற்றணும். அப்ப சபையில உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும், யார பாட்டு லீட் பண்ற சொல்லியிருக்காரு. அவர் லீட் பண்றதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னுக்கு அவர் என் கண்ணு முன்னுக்கு அவர் ஜெபிக்கணும். பலிப்பீடத்துல நின்று முழங்கால் படிட்டு அவரை ஜெபிக்கணும். அவரை ஜெபிச்சுட்டு தான் அவர் என்ன செய்யணும்? 15 நிமிஷம் ஆண்டோட சமூகத்துல உட்கார்ந்து இருக்கணும். சபையில உட்காந்து அதுக்கப்புறம் தான் அவர் பலிப்பீடத்துக்கு போயிட்டு பாட்டு லீட் பண்ணணும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அப்ப அவர் ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? அவர் பாட்டு லீட் பண்றவர் ஆடி அமர்ந்து வருவாரு, பாஸ்ட் உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு. அடே இன்னும் காணாம வந்தோன்னு ஒரு பையன் சொல்றது, பைக்கு பெச்சு போயிடுச்சு பாஸ்டர், ஐயோ பாஸ்டர் பஸ் இல்ல பாஸ்டர். அப்ப நான் சொல்லி, நீ பஸ் இருக்கோ இல்லையோ எனக்கு அந்த கருத்தை இல்லை. உனக்கு நீ ஆண்டருக்கு ஒரு பணியை செய்யணும்னு இருக்கிறியா, உன்னை பொறுப்பு கொடுத்துருங்க, அந்த டைமுக்கு நீ அங்க நிக்கணும். அதை நாங்க பழக்கணும். இதுல எல்லாம் உறுதியா இருக்கணும். ஐயோ இப்ப இன்னைக்கு நாங்க சொல்லி இன்னைக்கு ஒருத்தரை லீட் பண்ண வச்சிருக்கிறேன், அவருக்கு சொல்லியிருக்கேன் நீங்க தான் நாளைக்கு லீட் பண்ணணும்னு. அவர் அந்த டைமுக்கு லீட் பண்ணலன்னு சொன்னா நான் ரெடி ஆயிடுவேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒவ்வொரு நாளும் பாட்டு லீட் பண்றதுக்கு நான் பாட்டு ஆயத்தம் பண்ணுவேன். ஒவ்வொரு கிழமையும் நான் ஆயத்தப்படுத்துவேன். ஆனா பாட்டு லீட் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் நான் நியமிச்சிருக்கிறேன். இந்த கிழமை நீங்க செய்ய நான் அவருக்கு சொல்லுவேன், அவர் ரெடியா வரணும். அவர் வர்றார வழியா நான் ரெடி ஆயிடுவேன். ஏன்னு கேட்டா, ஊழியக்காரனுக்கு தான் ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அவர் நினைச்ச நேரம் புல்பிட்ல ஏறுறதுக்கு இல்ல. சரியா 9 மணிக்கு ஆறாதுன்னா அவர் 8:45 ஜெபிக்கணும். 8:45 ஜெபிக்கலையா, நான் போயிடுவேன் புல்பிட்டுக்கு, நான் போயிட்டு பாட்டு லீட் பண்ணுவேன். ஏன்? நான் ஆயத்தமா இருக்கிறேன். இதே ஒரு ஊழியக்காரனை செய்யணும், பின்பற்றணும். அப்ப ஆதிக்கம். சில பேர் அவங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்றதை நாங்க கேட்கணுங்கிற மாதிரி இருக்கும். அப்ப இப்படி சபை நடத்த முடியாது. அப்ப அதனால நாங்க எப்பயுமே முகத்தாட்சி பார்த்து நாங்க சபை செய்யக்கூடாது. அவருக்கு ஒரு விதமா இவருக்கு ஒரு விதமா சப்போர்ட் பண்ணக்கூடாது. இப்ப நாங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு சொல்லிடுவோம், அடுத்த நாள் இன்னொருத்தர் அதே தப்பு செய்யறது, அதை கண்டுக்கிறாம விட்டுருவோம். அப்படி செய்ய முடியாது. நாங்க எப்பொழுதும் எந்த நேரத்திலும் ஒரே விதமா இருக்கணும். அப்ப இதுக்கு என்னன்னா, நாங்க சாட்சியா இருக்கணும். அதனால ஆதிக்கம் பண்ணக்கூடாது. பெண்கள் எப்பயுமே கணவனுக்கு
துணையா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. கணவன் தனிமையில இருக்கிறது சரியில்லை, அவரை பாதுகாக்கணும் அங்கிறதுக்காக தான் ஆண்டவர் பெண்ணை படைச்சு கொடுத்தாரு. அப்ப இந்த பெண்கள் என்ன செய்யணும், ஆதிக்கம் பண்ணாதபடி அன்பால எல்லாத்தையும் என்ன செய்யணும், பேலன்ஸ் பண்ணணும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்பதான் அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வரும். கண்டிஷன் போட்டு எந்த நேரமும் சத்தம் போட்டுக்கிட்டு கச்ச கச்சன்னு இருந்தா அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்காது. அதனால இதுல நாங்க ஆதிக்கம் பண்ணாதபடி நாங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப நாங்க பார்ப்போம் 13வது வசனத்தை. எண்ணத்திலானில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். பாத்தீங்க தானே? முதல்ல வந்து ஆதாம், அதுக்கப்புறம் ஏவா. இப்ப இதை வந்து என்ன செய்யறது, நிறைய பேர் நினைக்கிறாங்க, ரைட், மனைவினா எனக்கு கீழே இருக்கணும், நான் சொல்றது தான் கேட்கணும், நான் சொல்றதை மீறி ஒண்ணு செய்யலாதுன்னு ரொம்ப இலக்கமா அவங்கள இது பண்றது. அதுவும் செய்யக்கூடாத ஒரு காரியம். இது புருஷர்களுக்கு. நாங்க எங்க மனைவிகளை நாங்க என்ன செய்யணும், நேசிக்கணும், அவங்களுக்கு நாங்க ஆதரவா இருக்கணும், அவங்கள நாங்க பராமரிக்கணும், அவங்கள நாங்க பாதுகாக்கணும். ஏன்னா இது ஆண்டவர் எங்கள் இடத்துல இருந்து விரும்புற காரியம். அப்ப அதனால அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாப்போம் 14வது வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளை வஞ்சிக்கப்பட்டு முதுகுகளுக்கு உட்பட்டாள். அப்ப இங்க பெண்கள் என்ன செய்யறாங்க, சில காரியங்களுக்கு என்ன செய்ய வஞ்சிக்கப்படுகின்றார்கள். அப்ப அதனால அவங்க வஞ்சியாதபடிக்கு, வஞ்சிப்பதற்கு முகம் கொடுக்காதபடி அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு, நமக்கு இருக்கு. அப்ப அதனால நாங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 15வது வசனம். அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும் விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேச்சினால் ரட்சிக்கப்படுவாள். ஆமென். பாத்தீங்களா எப்படின்ட்டு? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கணும். விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் 3 விஷயம் அங்க முக்கியம். விசுவாசமா இருக்கணும், எது நடந்தாலும் கர்த்தர் செய்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இருக்கணும், தெளிந்த புத்தி இருக்கணும், அதே போல அன்பு இருக்கணும். இந்த 3 காரியமும் ஒரு பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய குணாதிசயம். இந்த குணாதிசயம் இருந்தா தான் அந்த குடும்பத்திலே ஒரு சந்தோஷம் உண்டாகும். அதே போல எல்லா பிள்ளைகளும் சொல்லுவாங்க, நான் எங்களோட தாயை போல நான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அம்மா அப்பா மாறி நாங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கிறோம். இப்படி அந்த பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப இன்னைக்கு அநேக குடும்பத்துல பாஸ்டர் உட்காந்து, பாஸ்டரோட பணி என்ன தெரியுமா, ஒரு ஊழியக்காரன் பணி எப்பொழுது வேதத்தை தியானிக்கிறது தான் பாஸ்டரோட பணி, எப்பொழுது வேதத்தை கற்றுக்கொள்றதுதான் அவருடைய பணி. அவர் இதை சரியா செய்யணும். இதை சரியா செஞ்சு சபைக்கு வருகிற நபர்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கணும். அவங்க எந்த இடத்துல குறைவா இருக்கிறாங்கன்னு நாங்க பார்க்கணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒரு விசுவாசின்ற பொறுப்பு என்னங்கிறத கற்றுக் கொடுக்கணும், ஒரு விசுவாசின்ற ஒழுக்கம் என்னங்கிறத கற்றுக் கொடுக்கணும், ஒரு விசுவாசி எப்படி உடுத்தணும்னு கற்றுக் கொடுக்கணும், ஒரு விசுவாசி எப்படி ஆண்டவரை நேசிக்கணும்னு கற்றுக் கொடுக்கணும், எப்படி நீ வேலை செய்யற இடத்துல வேலை செய்யணும்னு கற்றுக் கொடுக்கணும். இதுதான் ஊழியக்காரண்ட பொறுப்பு. இதை விட்டுட்டு நாங்க என்ன செய்யறதுன்னா, பைபிள் எடுத்தாச்சு, காலையில எடுத்து நான் விசிட்டிங் போறேன்ட்டு இதே ஒவ்வொரு இடத்துக்கா போறது, ஒவ்வொரு ஆக்களா சந்திக்க போறோம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போயிட்டு சந்திச்சு எப்படியாவது சேர்ச்சி கொண்டு வந்து அந்த ஜனங்கள் சேர்ச்சியில இருப்பாங்க, ஏதோ எங்களுக்கு விருப்பப்பட்டத காரியத்தை பேசுறது. அப்ப இப்படி பேசி அப்புறம் அடுத்த குடும்பத்தை கொண்டு இப்படியே கொண்டுட்டு வரக்குள்ள ஒரு குடும்பம் அடிச்சுக்கிட்டு சபையை விட்டு போயிடும். அப்புறம் இன்னொரு குடும்பம் இன்னொரு இதோட எங்கேயாவது பிச்சுட்டு போயிடும். ஏன் இது நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வருகிற நபர்களுக்கு நாங்க சரியாய் கற்றுக் கொடுக்காதபடினா. இதுலதான் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கும். நீங்க வேணா நான் சொல்றேன், உங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்படணும்னா நல்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கு வேதத்தை கற்றுக் கொடுங்க. இதுதான் ரகசியம். வேதத்தை கற்றுக் கொடுத்து பாருங்க, ஒரு நாளும் ஒரு இது அங்கங்க அசைய மாட்டாங்க, உறுதியா இருப்பாங்க சபைக்கு. இன்னைக்கு பிள்ளையான உபதேசங்களுக்கு அகப்படுறதுக்கு முதல் காரணம் என்ன, நாங்க சரியான விதத்துல வேதத்தை கற்றுக் கொடுக்காதனால. கற்றுக் கொடுங்க, அன்பா சந்தோஷமா கற்றுக் கொடுங்க. ஏன்னா நாங்க கற்றுக் கொடுக்கறது தான் இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறதுக்கு காரணம் இதுதான், நீ சபையை எப்படி செய்யணும் அப்படின்னு தான் கற்றுக் கொடுக்குறாரு. நீங்க பாத்தீங்கன்னா தீமோத்தேயுக்கு தலைமைத்துவத்தை கொடுக்குறாரு. அவர் வாலிப ஒரு ஊழியக்காரன், அந்த வாலிப ஊழியக்காரனுக்கு ஆலோசனை கொடுக்குறாரு, நீ சபையை எப்படி நடத்தணும், உன் குடும்பம் எப்படி இருக்கணும், சபையில யார லீடர் ஆக்கணும், யாருக்கு தலைமைத்துவம் கொடுக்கணும், இதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கு எங்களுடைய சபையில எப்படி, இந்த வசனம் எல்லாம் எங்களுக்கு தெரியும், இந்த வசனம் எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருப்போம், ஆனா இது ஒவ்வொரு நாளும் எங்களோட சபையில நடக்கணும், ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையில நடக்கணும். இதைத்தான் நாங்க எந்த நாளும் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். நீ எப்படி இருக்கிற, பரிசுத்தமா இருக்கிறியா, பக்தியோடு இருக்கிறியா, எப்படி இருக்கிறங்கிறது எந்த நேரமும் ஜனங்களுக்கு உணர்த்தணும். இதை ஜனங்களுக்கு உணர்த்தும் போது நாங்கள் என்ன செய்யணும், சாட்சி உள்ளவர்களா மாறணும். நம்ம லேட் ஆகி போறது. நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நீ லீட் பண்ணி நீ சாட்சி கேட்டு
அதை செய்த ஒவ்வொருத்தருக்கும் அவர் பொறுப்பை கொடுத்துட்டு பாஸ்டர் லீட் பண்ணி எல்லாம் முடிஞ்சு பிரசங்கம் பண்ற நேரம் பார்த்து புல்பீட்டுக்கு வர்றது. அப்படி இருக்கக்கூடாது. ஊழியக்காரன் முதல் டைமுக்கு அங்க ஆஜராகணும். ஊழியக்காரன் டைமுக்கு போகணும். ஊழியக்காரன் அம்மா டைமுக்கு போகணும். ஊழியக்காரன் பிள்ளைகள் டைமுக்கு போகணும். பாஸ்டர் சில வேலை முன்னுக்கு போயிட்டு வருவாரு, அதுக்கப்புறம் தான் பாஸ்டர் அம்மா வருவாங்க, அதுக்கப்புறம் தான் பிள்ளைய வருவாங்க. 3 பேர் 3 டைமுக்கு வருவாங்க. அப்ப மத்தவங்க என்ன செய்வாங்க? மத்தவங்க யோசிப்பாங்க, அடே இவங்களே இப்படி வரப்போல நம்ம என்ன அப்படி. நீங்க வேணா ஒரு நாளே செஞ்சு பாருங்களேன். நீங்க லேட் ஆகி வந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட கேட்கத்தான் முடியுமா, ஏமா நீங்க லேட் அப்படின்ட்டு? அப்ப நாங்க என்ன செய்யணும்னா, ஆண்டருடைய பணியை செய்யும் போது டைம் கோஆபரேட் பண்ணுங்க. டைமுக்கு எல்லா வேலையும் செய்ய பழகுங்க. ஆராதனை எந்த டைமுக்கு அந்த டைம் என்ன செய்யணும், உங்களுக்கு ஏத்த டைம் வைக்காதீங்க. ஜனங்கள்கிட்ட கொஞ்சம் கேளுங்க, எத்தனை மணிக்கு நம்ம ஆராதனை ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளவு தூரத்துல இருந்து உங்களுக்கு வர முடியும் எப்படிங்கிறது கேட்டு அவங்களோட ஆலோசனைப்படி நாங்க ஒரு டைம் ஆயத்தப்படுத்தணும். எந்த டைம்ல ஆராதனை வைக்க, நாங்க நினைச்ச நேரம் ஆராதனை வைக்க கூடாது. நாங்க நினைச்ச நேரம் ஆராதனை வச்சுட்டு ஜனங்களுக்கு சொல்லக்கூடாது இத்தனை மணிக்கு வா, இத்தனை மணிக்கு வா. இன்னைக்கு 9 மணிக்கு ஆராதனை, அடுத்த கிழமை வந்து 9:30 ஆராதனை, அடுத்த கிழமை 10 மணிக்கு ஆராதனை, திரும்ப 9 மணிக்கு ஆராதனை. ஒரு நாள் ஜனங்களை டைமுக்குள்ள கொண்டு வரவே முடியாது. ஏன்னா நேரம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல படம் பார்க்க போவாங்க, இப்ப போறது இல்லை. தியேட்டருக்கு படம் பார்க்க போறவங்க என்ன செய்வாங்க, சரியா டைமுக்கு போவாங்க. 10:30 மணிக்கு சோனா 10:30 மணிக்கு போடுவாங்க. அப்ப அந்த ஜனங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே டைமுக்கு நாங்க பழக்கணும். ஒரு ஜெப கூட்டம்னா டைமுக்கு பழக்கணும், அதுல ஒழுக்கம் இருக்கணும். அப்ப ஊழியக்காரங்க என்ன செய்யணும், டைமுக்கு போகணும். இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க நிறைய இடங்கள்ல பாஸ்டர் ஃபெலோஷிப், பாஸ்டர் மீட்டிங் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாஸ்டர் மாதிரிலாம் எத்தனை மணிக்கு வருவாங்க, அங்க போனேன் இங்க போனேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ண போனேன், அவங்கள பார்க்க போனேன், இவங்களை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி சும்மா தலையை காட்டுறதுக்காக வர்றது. ஒரு நாள் அப்படி செய்யக்கூடாது, அது செய்யவே கூடாது. எப்பயுமே அந்த டைமுக்கு நாங்க ஆஜராகணும். நீங்க பாத்தீங்கன்னா நான் டெலிவரி மினிஸ்ட்ல பைபிள் ஸ்டடி கற்றுக் கொடுக்கறதுன்னா சரியா எத்தனை மணிக்குன்னா 5 மணிக்கு நான் சரியா 5 மணிக்கு 1 ஆகுவேன். அதுக்கு முன்னுக்கு நான் ஜெபத்துல தான் இருப்பேன், நான் ஆயத்தமா தான் இருப்பேன். இதுதான் நாங்க செய்யணும். நான் வந்து இப்ப 5 மணிக்கு டெலிவரி மினிஸ்ட்ல ஸ்டடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 5:15 5:20 வந்து நாங்க செய்வோம்னு சொன்னா சரி வராது. அப்ப எல்லாம் நாங்க என்ன செய்யணும், ஒழுக்கத்தை கையாளணும். இதை நாங்க ப்ராக்டிக்கலா நாங்க பழகிட்டோம்னு சொன்னா இது ஆட்டோமேட்டிக்கா எங்களோட வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கும். அப்ப அதனால நாங்க எப்பொழுது என்ன செய்யணும், தெளிந்த புத்தியா இருக்கணும். எதுல தெளிந்த புத்தியா இருக்கணும், நேரத்துக்கு வர்றதுல நாங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். கடவுளை ஆண்டவர் எல்லாத்தையும் செய்வாருங்கிற விசுவாசத்துல நாங்க நேர்மையா இருக்கணும். அவர் எங்களுக்கு அன்பு காட்டினாரு, அதே போல நாங்க அன்புக்கு முன்மாதிரியா இருக்கணும். அந்த காரியங்களை நாங்க செய்யறது போது பிள்ளைகள் என்ன செய்வாங்களாம், எங்களை பின்பற்றவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இதுதான் முக்கியம். ஜனங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு நாங்க முன்மாதிரியா இருக்கணும். இதை தேவன் விரும்புகிறார். ஆகையால் எனக்கு அன்பானவர்களே, முதலாவது உங்களுடைய குடும்பத்தை நீங்க சிந்திங்க. குடும்பத்தை சிந்திப்பதற்கு முன்ன நீங்க முன்மாதிரியா மாறுங்க. நீங்க முன்மாதிரியா மாறணும். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கும், இன்னைக்கு ஆண்டரோ எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பாரு, அதுல எந்த ஒரு ஆண்டவர் பிச்சைக்காரன் எங்களை ஊழியம் செய்யறதுக்கு வைக்கவே இல்லை. நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா கிட்ட சாப்பாடு இருக்கும்போது நான் எப்படி பட்னியா இருக்க முடியும்? ஒரு நாள் பட்னியா இருக்க முடியாது. ஏன் பட்னி ஆகுறோம், நாங்க குறை செஞ்சனால. நீங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்படியாத ஒரு மகனுடைய கதை உங்களுக்கு தெரியும். அவன் என்ன செய்யறான், நண்பர்களோட ஆலோசனைப்படி அவன் செயல்படுகிறான். கூட்டாளி, தேவையில்லாத கூட்டாளி தங்களோட வாழ்க்கைக்கு வந்த உடனே அந்த கூட்டாளி சொல்ற காரியத்தை கேட்டு 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 தகப்பனோட வந்து விவாதிக்கிறான். என்கிட்ட சொத்தை பிரிச்சுதா அப்படின்னு கேட்கறான். அப்பா சொல்றாரு இல்ல கொஞ்சம் பொறுமையாயிருன்னு. ஆனா அவன் அப்பா சொல்றதை அவன் காதிலே போட்டுக்கல. அவன் ஒரே குறிக்கோள் என்ன, சல்லி இருந்தா ஜொலியா இருக்கலாம் அப்படிங்கிறதுதான். சல்லி இருந்தா சந்தோஷம் இருக்கலாங்கிறது தான் அவன். அதனால அப்பா விட்டு கேட்டு கேட்டு கரைச்ச பண்ணனால அப்பா என்ன செஞ்சாரு, கொடுத்துட்டாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ன செஞ்சான், உலக நண்பர்களோடு சேர்ந்து தேவையில்லாத காரியங்களை செய்யணும். தேவையில்லாத காரியத்துக்கு ஈடுபட்டு என்ன செய்யறான், கடைசியில அவனுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு இடம் இல்ல, பண்டி திங்கிற தீனியை திங்கிறதுக்கு நிலைமை வந்துச்சு. அப்ப இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன், ஆண்டவருக்கு வாழ்கிற ஒரு நபர் எப்படி நாங்க சாப்பிடணும், நல்லா சந்தோஷமா சாப்பிடணும், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடணும். பண்டிகை வச்சிருக்கிறது எங்களுக்குள்ள, ஆண்டவர் நமக்குன்னு அழகான உணவுகளை வச்சிருக்கிறாரு. அப்ப ஏன் இந்த உணவுகளுக்கு கிடைக்காம போகுது, நாங்க ஆண்டவர் கொடுக்கறதுல உண்மை இல்லாதபடினால், அதை சரியா பயன்படுத்தாதபடினால். அப்ப பண்டி திங்கிற சாப்பாடை சாப்பிடுற நேரம் தான் யோசிக்கிறான், எங்க அப்பா வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரனுக்கு எவ்வளவு அழகான சாப்பாடு இருக்கு. இப்ப அவருக்கு என்ன தெரியுது, அப்பாவோட வீடு முக்கியம்னு தெரியுது தானே, அப்பாவோட வீடு பெருமதி தெரியுது தானே, இப்பதான் அவருக்கு தெரியுது. இப்ப இதே மாதிரிதான் இன்னைக்கு அநேகமானவங்க ஆண்டருடைய குடும்பம், அந்த குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, குடும்பத்தை இப்படி அப்படிங்கிறத ஆண்டவர் அங்க அவனுக்கு உணர்த்துறாரு. இப்ப அதனால நாங்க இப்ப என்ன, குடும்பத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் பார்த்து கொள்ளணும்.
எங்களோட குடும்பத்தை நேசிக்க நாங்க பழகிக்கொள்ளணும். ஒரு மனுஷன் குடும்பத்தை நேசிச்சா அவன் சபையில இருக்கிற அவ்வளவு பேரையும் நேசிப்பான். சபையில அவ்வளவு பேருக்கு அன்பா இருப்பான். இது ரொம்ப முக்கியம். எங்களை கண்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். எங்களை கண்டு இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களோட வாழ்க்கை மாறணும். இதெல்லாம் சாதாரண காரியம். ஒண்ணுமே பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எங்களுக்கு எவ்வளவு பெரிய பதவி வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுல நாங்க உண்மையா இருக்கோம். பதவி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகாது. எங்களோட திறமை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு எங்களை கொண்டு போகாது. அப்ப நாங்க ஆண்டவருக்குள்ள உண்மைத்துவமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும், புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அதனால ஆண்டவர் இந்த காரியத்துல எங்களுக்கு மிகவும் ஜாக்கிரதையா இருக்கும்படி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதைத்தான் நாங்க பழகிக்கொள்ளணும். நீங்க உங்களோட சபையை வழி நடத்துறதுக்கு உங்களோட குடும்பத்துல ஒரு ஒழுக்கத்தை உண்டாக்குங்க. குடும்பமா ஆண்டவரை ஆராதிக்க பழகிக்கொள்ளுங்க. நான் எப்பயுமே எல்லாத்துக்கும் சொல்றதுதான், சபையில நாங்க பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஆண்டவரை சும்மா வீண்ல ஆராதிக்க முடியாது. மற்றவங்க செய்யற மாதிரி எங்களுக்கு செய்ய முடியாது. ஒரு நாள் நீங்க மத்தவங்களை பின்பற்ற போகவே போகாதீங்க. நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் எதை இப்படி செய்யணும்னு கேளுங்க. வேத வசனத்தின் படி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்களுக்கு பைபிளை பத்தி தெரியும், எங்களுக்கு பிரசங்கம் பண்ண பத்தி தெரியும், அவரை விட நான் நல்லா செய்வேன்னு போவாங்க. ஒரு நாளும் போகக்கூடாது. நான் ஒரு 37 வருடமா ஊழியத்துல இருக்கிறேன். நான் ஒரு கஷ்டமான ஒரு பயங்கரமான ஏரியாக்குள்ள தான் ஊழியம் செய்யணும். ஏன்னா சிங்கள மக்கள் நிறைஞ்சு இருக்கிற ஏரியாக்குள்ள தான் நான் இருக்கிறேன். நாங்க மட்டும்தான் ஒரு தமிழ் குடும்பம். அப்ப நாங்க சபையை ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டமா நாங்க மெல்ல மெல்ல சபையை ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுட்டு போறேன். அதுக்கப்புறம் ஒரு அண்ணனும் தம்பி வந்தாங்க நம்ம இருக்கிற ஏரியாவுக்கு ஊழியம் செய்ய வந்த உடனே அவங்களும் நானும் பாஸ்டர் ஃபெலோஷிப்ல நான் போயிட்டு அவங்கள சந்திச்சோன்னா அவர் கேட்பாரு என்கிட்ட, பாஸ்டர் எத்தனை பேர் உங்க சபையில இருக்காங்க பாஸ்டர்? நான் ரொம்ப சொன்ன ஒரு 10 பேருக்கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப ஏன்னா 10 பேர் தான் இருந்தாங்க, 10-12 பேர் தான் இருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன் 10-12 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படியா பாஸ்டர்? நாங்க ஒரு வருஷம் கூட ஆகல, எங்களுடைய சபையில ஒரு 65 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்ப நான் சொன்ன, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பாஸ்டர், உங்களுக்கு அப்படி ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இப்படி ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த 10 பேரை நான் வழி நடத்திக்கிட்டு வாரேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் இருந்தேன். அவர் எப்பயுமே அவர் அதான் சொல்லுவாரு. அவர் ஒரு சேர்ச்சிக்கு ஒரு குடும்பம் அதை புதுசா சாட்சி சொல்லுவாரு. பெரிய குடும்ப சபைக்கு வந்திருக்காங்க, இப்படி ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இந்த நேரம் அதே தான் சொல்லுவாரு. அப்ப நான் ஒண்ணுமே அவருக்கு சொல்லல. உங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு பேரை வழி நடத்துற ஒரு திறமையை கொடுத்திருக்கிறாரு, எனக்கு இந்த 10-15 பேரை வழி நடத்தக்கூடிய ஒரு திறமையை தான் கொடுத்திருக்கிறாரு. இதுல நான் உண்மையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு அந்த 10 பேர் இருந்தாங்களா, அந்த 10 பேர் இன்னைக்கும் சபையில இருக்கிறாங்க. ஏன்னா சபையை விட்டுட்டு அவங்க போகல. அப்ப அந்த நபர், அந்த பாஸ்டர் என்ன செஞ்சாரு, அவர் அப்படியே சொல்லிட்டு வந்தாரு. கடைசியில அந்த சபையில ஒரு பிரச்சனைன்னு சொன்னா கொஞ்ச நெஞ்ச பிரச்சனை. இந்த 2 பேரும் வாலிபர்கள், அண்ணன் தம்பி வாலிபர் இருந்தபடினால சபையில இருந்த வாலிப பெண்கள் நினைச்சாங்க, நான் தம்பியை கல்யாணம் பண்ணுவேன், நான் அண்ணனை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி இப்படியே இருந்தாங்க. சில அம்மாமாரும் அதுக்கு இருந்தாங்க, எங்க மகளைத்தான் நாங்க இவருக்கு கட்ட வைக்க போறோம் அப்படி இவங்களா ஒரு கற்பனை பண்ணி கடைசியில சபையில பெரிய பிரிவினை ஒண்ணு சபை சின்ன பின்னமா ஆகி எல்லாரும் உடைஞ்சு போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. சபை இருந்த இடத்து இல்லாம போயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படின்ட்டு. நாங்க இதுல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் எப்பயுமே சொல்றதுதான், நீங்க 5 பேரை வச்சிருக்கீங்களா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அதுல சந்தோஷப்படுங்க. அத மன நிறைவா அவங்களுக்கு ஊழியம் செய்யுங்க. மன நிறைவா வேதத்தை கற்றுக் கொடுங்க. ஜனங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். இதுலதான் நாங்க இருக்கணும். இதை விட்டுட்டு நாங்க எந்த ஒரு இது இல்லாம பைபிளை நாங்க கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிட்டு காலையில அந்தி வரைக்கும் நான் விசிட்டிங் போறேன்னு சொல்லி போயிட்டு வேலை இல்லை. நான் அதை செய்ய போறேன், இதை செய்ய, அதெல்லாம் தேவையில்லை. அப்ப இந்த ஊழியத்தை ஊழியமா செய்யணும், ஊழியத்தை கனமா செய்யணும், ஊழியத்தை ஜாக்கிரதை செய்யணும். அதனால நாங்க இதை ரொம்ப பக்தியோடு செய்யறதுக்கு தான் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நான் சொல்றேன், நாங்க கற்றுக்கொண்டு வருது என்னன்னா, தேவனுடைய வீடும் அவருடைய சபை. வீட்டுல எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் சபையில இருக்கணும், சபையில எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் வீட்டுல இருக்கணும். இதை நாங்க பழகி கொள்ளணும். இதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு, உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. நாங்க யாருமே ஊழியத்துல ரொம்ப தேர்ந்தவங்க இல்ல. எங்கள்கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கு, அது ஆண்டவர் அறிவாரு. ஆசைப்பட்டணும், ஆண்டவரே என்னோட குறைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யுங்க. நான் ஒரு சாட்சியான ஊழியக்காரனா இருக்கணும், பெருமை பாராட்டுற ஊழியக்காரனா இல்ல. நான் அப்படி இருக்கிறது அப்படியே எங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் எதை வச்சிருக்கிறாரோ அதுல நீங்க உண்மையா இருங்க. நீங்க அந்த இடத்துல நீங்க ஒரு சாட்சியாய் மாறுவீங்க. அது இன்னைக்கு இல்ல, அந்த சாட்சி இன்னைக்கு இல்ல, நீங்க சாட்சியை நீங்க சந்திப்பீங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி மாறுங்கிறத நீங்க பாப்பீங்க. அந்த என்ன இருக்கணும், உங்களை ஆண்டவர் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவார். 100கணக்கான 1000கணக்கான ஜனங்களை வழி நடத்துற தாளந்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த திறமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு.
நீங்க இந்த இருக்கிற கொஞ்ச பேத்துக்கு நீங்க உண்மையா உதவி செய்ய பழகுங்க. இருக்கிற கொஞ்ச பேத்துக்கு கற்றுக் கொடுக்க பழகுங்க. சீசர்களை உருவாக்குங்க சபையில. மற்றவங்களுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுங்க. அப்ப நாங்க என்ன செய்யணுமா? கற்றுக் கொடுக்கணும். ஆதி சபையில, அப்போஸ்தலர் சபையில அதுதான் நடந்துச்சு. நாங்க சபையை கூட்டுறதும் துடைக்கிறதும் எங்க வீட்டு வேலை இல்லை. நாங்க அதை ஒரு காலத்துல செஞ்சுக்கிட்டு வந்தோம். ஆனா இப்ப அதுக்கு ஆட்களை நியமிச்சாங்க. நாங்களும் வேதத்தை தியானிக்கிறது, வேதத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு நேரத்தை செலவழிக்கணும். இன்னைக்கு எவ்வளவு நேரம் நாங்க வேதத்தை கற்றுக்கொள்றோம். சும்மா வேதத்தை திருப்பினோம்னு ஒரு பிரசங்கத்தை பண்ண முடியாது. அந்த பிரசங்கத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் இன்னத்தை கற்றுக் கொடுக்கணும்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார். அந்த கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. திரும்ப திரும்ப அதை நீங்க பாருங்க. ஆண்டவர் பேசுவாரு. நான் கற்றுக் கொடுக்கிற காரியம், நான் பிரசங்கம் பண்றேன், ஆவியானோட வெளிப்பாடை நான் கேட்பேன். ஆண்டவரை நீங்க பேசுங்க. ஆண்டவரை நீங்க எதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறீங்களோ அதை கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை இப்படிதான் நான் கேட்பேன். ஏன்னா எங்களுக்கு நினைச்சது, நான் அனுபவம் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, எனக்கு இது அப்படி எல்லாம் ஊழியம் செய்யவே முடியாது. எவ்வளவு திறமை இருந்தாலும் இன்றைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் போது அந்த பாடத்துக்கு என்னை நான் அர்ப்பணிக்கணும். அந்த பாடத்தை தலைப்பை நான் கற்றுக்கொள்ளணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இப்படி நாங்க ஒரு ஊழியத்தை செய்யும் போது ஆண்டவர் பார்க்கிறோம். நாங்க ஊழியத்துக்காக செலவழிக்கிற நேரத்தை, ஊழியத்துக்காக செலவழிக்கிற எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த ஊழியத்துல ஒரு சக்சஸ் ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த ஊழியத்துல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அந்த ஊழியத்துல ஒரு வளர்ச்சியை கொடுப்பாரு. அந்த ஊழியத்துல ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா சபையை செய்வாங்க சில பேரு, ரொம்ப வேதனையா செய்வாங்க. ஐயோ பெரிய போராட்டம் இன்னைக்கு யாருகிட்ட? விசுவாசிக்கிட்டு. பெரிய இன்னைக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்தேன், பெரிய பிரச்சனை. இந்த நாள் இப்படியே நாங்க செஞ்சோம்னா எங்களுக்கால ஊழியம் செய்ய முடியாது. அப்ப இந்த ஊழியம் ஆண்டவருடைய ஊழியம். இது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். அவருடைய வேலையை நாங்க செய்யறோம். அப்ப நாங்க இதை எப்படி நாங்க ஜாக்கிரதையா செய்யணுங்கிறத நாங்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவரா இருக்கிறார். அப்ப எங்களுக்கு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. தலைமைத்துவம், எங்க தலைமைத்துவம்? குடும்பத்துக்கு. அப்ப உங்களோட குடும்பத்தை வழி நடத்துறதுக்கான தளந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுல நாங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போலதான் சபை. அப்ப உங்களோட சபை எப்படி நீங்க செய்யணும்னு நீங்க பிளான் பண்ணுங்க. எப்படி ஒரு சபை இருக்கணும்னு ஆசைப்படுங்க. சபைக்கு வருகிறவங்க எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லித்தரேன். வேதத்துல நாங்க கற்றுக்கொள்வோம் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இன்னைக்கு எல்லாரும் வந்த உடனே எதிர்பார்க்கறது ஆசீர்வாதம் தான். நீங்க கையேந்தாதபடி நீங்க மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதான ஒரு ஊழியத்தை நீங்க செய்வீங்க. மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிற ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கு உங்க ஊழியத்தை ஆண்டவர் மாற்றுவார். ஏன்னா நாங்க வேதத்தின் அடிப்படையில ஊழியத்தை செய்யும் போது, அர்ப்பணிச்சு ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் போது எங்க ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியான கண்பானவர்களே, நான் ஆண்டவருடைய காரியத்துல உங்களை குற்றப்படுத்துவதற்கு இதை நான் சொல்லல. ஆண்டவர் என்னோடு கூட பேசின காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இதை நீங்க கற்றுக்கொண்டு, சில வேளை நீங்க இந்த காரியத்தை என்னை விட பெட்டரா செய்யலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுல எந்த ஒரு இது இல்லை. நாங்க நல்லா செஞ்ச ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு தெரியும் நான் எந்த நிலையில இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நம்மளோட குடும்பம் எந்த நிலையில இருக்குது. எதை மாற்றணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எதை சரி செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த காரியங்களை நீங்க சரி செய்து ஆண்டவருக்கு உண்மையா உங்களோட ஊழியத்தை செய்ய ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களோட ஊழியத்துல பெரிதோர் ஆசீர்வாதத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். ஆமென். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடத்திலே நாங்கள் சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது கேட்க இருந்தா பயமில்லாம கேளுங்க, பேசுங்க. கருத்து முரண்பாடு இருந்தா அதையும் சொல்லுங்க. ஏதாவது உங்கள்ட்ட டவுட் இருந்தா கேளுங்க. இதை நாங்க சந்தோஷமா கற்றுக்கொள்வோம். உங்களுக்கும் நான் கற்றுக் கொடுக்கிறேன். அதே போல நானும் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே